Hi students, நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 3.17 எடுத்துக்காட்டு 3.70 சால்வ் 2112 xy 4/5 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த இதை நம்ம சால்வ் அப்படின்னால என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ, அதாவது கொடுத்துருக்க வேரியபிள்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் இருக்கா, மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஆர்டர்ஸ் என்னன்னு செக் பண்ணணும். இதோட ஆர்டர் என்ன, 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. இதோட ஆர்டர் 2/2. அதே மாதிரி இதில் 2 ரோ இருக்குது, ஒரே ஒரு காலம் இருக்குது, 2/1. ஸோ 2 ரோ நம்ம எப்போ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 2 மேட்ரிக்ஸ் எப்போயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் இப்படி எழுதிக்கோங்க, செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் இப்படி எழுதிக்கோங்க. சரியா? இங்கே ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன, 2x2, செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2x1. ஸோ இது பாருங்கள், இது 2 ஈக்குவலாக இருக்கணும். இது 2 ஈக்குவலாக இருந்தால் தான் இதை மல்டிப்ளை பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். சரி, இது ஒன்று. ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 2x1 இருக்கும். அதாவது 2 ரோ இருக்கும், ஒரே ஒரு காலம் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ இந்த படி என்ன பண்ணலாம், இது 2 மல்டிப்ளை பண்ணால் 2 ரோ இருக்கும், ஒரே ஒரு காலம் இருக்குமா, மல்டிப்ளை பண்ணலாமா? 2x 2x 1y y. அதே மாதிரி 1x x 2y 2y ஈக்குவல் டு 4 5. இப்போ பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2x + y = 4, இங்கே x + 2y = 5. சரியா? 2x + y = 4, x + 2y = 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் என்ன பண்ணணும், நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ நான் எக்ஸை கேன்சல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கோங்க, there is no change. ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கிட்டிங்கன்னா 2x + y = 4. இங்கே ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை மட்டும் என்ன பண்ணுறோன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், 2ஆல். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x, 2y இருக்குது, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4y, இங்கே 5 இருக்குது, 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணிவிடணும், குறியை மாற்றி விடணும். இங்கே மைனஸு, இங்கே மைனஸு, இங்கே மைனஸ்னு சேஞ்ச் பண்ணி விடணும். ஸோ இந்த 2xக்கு இந்த 2x கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ஒயில் 4y போச்சுன்னா -3y, இந்த 4ல் 10 போச்சுன்னா -6. இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் கேன்சல். இப்போ 3y = 6. இந்த 3 இங்கே என்னவா இருக்குது, பெருக்கலாக இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆகும். ஸோ y = 6/3 கேன்சல் பண்ணால் 2. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 2. ஒய்யோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 2x + y = 4. ஸோ 2x ப்ளஸ் ஒய்க்கு பதில் என்ன போடணும், 2 போடணும். ஒய்யோட வேல்யூ 2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால். இப்போ 2x + 2 = 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 2x + 2 = 4. இந்த +2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -2ஆக மாறிடும். ஸோ 2x = 4 - 2. ஸோ 2x = 4ல் 2 போச்சுன்னா 2, x = இங்கே 2 பெருக்கலாக இருக்கா, அங்கிட்டு வந்தால் என்ன ஆகும், வகுத்தலாக மாறிடும். ஸோ கேன்சல் பண்ண எக்ஸோட வேல்யூ என்ன, 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. இதுதான் ஆன்சர்.